எல்லாருக்கும் வணக்கம். நெறைய பேர் என்ட்ட கேட்கறது, "க்ரோ ஸ்டாக் மல்டி பேக்கர் ஆகுமா? அது ரொம்ப நல்லா மேல போயிட்டுருக்கே! சீக்கிரமா அது மல்டி பேக்கர் ஆகுமா? வாங்கலாமா?" அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம அத பத்தி ஃபுல் அனாலிசிஸ் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிமேட் அக்கவுண்ட்ட பொறுத்தவரைக்கும் எந்தவித விளம்பரமும் இல்லாம மிகப்பெரிய மார்க்கெட் ஷேர் இருக்கிற ஒரே நிறுவனம் Xero தான். அதுக்கப்புறம் தான் மத்த எல்லா நிறுவனங்களும். அப்படி இருந்தாலும் க்ரோ ரீசென்ட்டா ரொம்ப ஃபாஸ்ட்டா வளர்ச்சி அடைஞ்சு வந்துட்டுருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா, அவங்களுக்குன்னு ஒரு 25லேருந்து 26% மார்க்கெட் ஷேர் இருக்கு. 98%க்கும் மேல இந்த டியர் 1 சிட்டியையும் தாண்டி ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ, அதனால இவங்களோட மார்க்கெட் லீடர்ஷிப் குரோத் ரொம்ப நல்லா இருக்கு. 2வதா 18 மில்லியன் யூசர்ஸுக்கும் மேல நெறைய டிரான்சாக்டிங் யூசர்ஸ் இருக்காங்க. டெய்லி ஆக்டிவ் யூசேஜ் அதிகமா இருக்கு. யூஸ் பண்றவங்களோட சராசரி வயது 30 தாண்டி இருக்கு. ரொம்ப அதிகம் வயசானவங்களும் கிடையாது. 30க்கும் கீழேயும் கிடையாது. இது எத காமிக்குதுன்னா, ஒரு மெச்சூர்ட் யூசர் கம்யூனிட்டி இவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இவங்களோட வருமானம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, முக்காவாசி டெரிவேட்டிவ்ஸ்லேருந்து, அப்புறம் புரோக்கிங். ஸோ டெரிவேட்டிவ்ஸ்னா ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ், எஃப்&ஓ. ஸோ இந்த வருமானம் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, 80லேருந்து 83% இந்த மாரி விஷயங்கள்லேருந்து வருது. இது ரெகுலேட்டரி சேஞ்சஸ் ஏதாவது நடந்ததுன்னா, இம்பாக்ட் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இருந்தாலுமே, டெரிவேட்டிவ்ஸ் நெறைய டிரான்சாக்ஷன் நடக்குதுங்கிறதும் உண்ம. அதுலேருந்து ட்ராப் ஆனா மட்டும் தான் இவங்களோட பிசினஸோட ரெவென்யூ பாதிக்கப்படும். எல்லா விதமான புரோக்கிங் நிறுவனங்களும் ரீசென்ட்டா மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி எம்டிஎஃப் அப்படின்னு சொல்லி, அதாவது குறைந்தபட்ச வட்டிக்கு கடன் குடுக்குற மாரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க ஷேர் வாங்கலாம். இதுக்கு வட்டி இருக்கும். அந்த பணத்த அதுக்கப்புறம் திருப்பி குடுக்கலாம். அந்த மாரி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த எம்டிஎஃப் லோன் புக் மட்டுமே 1000 கோடியும் தாண்டி ரீசென்ட்டா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல உதாரணம். இவங்களோட பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ராங் ஆகும். இன்ட்ரஸ்ட் ஏர்னிங் பிசினஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெங்தன் ஆகும். இதனால வருமானம் அதிகமாகும். குரோவோட முக்கியமான ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா, அவங்களோட இன்ஹவுஸ் டெக்னாலஜி. அதாவது இவங்களோட மொபைல் ஆப்பாக இருக்கட்டும், இல்ல வெப்சைட்டா இருக்கட்டும், எல்லாமே அவங்க இன்டர்னல் ஐடி டிபார்ட்மெண்ட் தான் பார்த்துக்குது. அது மட்டும் இல்லாம இவங்களோட டெக்னாலஜியும் ரொம்ப ஸ்கேலபிளா இருக்கு. அதாவது 5 கோடிக்கும் மேல யூசர்ஸ் இருந்தாலும், இவங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய ஸ்ட்ரென்த். இந்த வீடியோ பத்தி நான் கிட்டத்தட்ட பிளான் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா ஜனவரி. ஜனவரி மாசமே நான் ரிவ்யூ பண்ணப்ப 194 வரைக்கும் ஆல் டைம் ஹை 52 வீக் ஹை போன இந்த ஸ்டாக், அதாவது ஐபிஓக்கு அப்புறம் 160 ரேஞ்ச்ல இருந்தது. அப்பையிலேருந்து திரும்ப 200 போயிடும். அதுக்குள்ள நம்ம ரிவ்யூ பண்ணணும்னு நெனச்சேன். ஆனா என்னால அப்ப ரிவ்யூ பண்ண முடியல. டெக்னிக்கலாகவும் அப்போ சூப்பரா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னும் ஃபார்ம் ஆயிட்டு இருந்தது. ரொம்ப ஸ்க்யூடா போயிட்டு இருந்தது. ஒரு நல்ல பிரேக் அவுட் 200 தாண்டும் அப்படின்னு சொல்லி நான் அப்பவே பிரெடிக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்னால அப்ப அந்த வீடியோ போட முடியல. இந்த வருஷம் மே அப்புறம் ஏப்ரல் மாசத்துலேருந்தே கூட சொல்லலாம். ஐபிஓ பேஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி அங்கேருந்து உடைச்சு 200ஐயும் தாண்டி 227 வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டா இது மூவ் ஆச்சு. ஸோ அப்பவும் நான் வந்து வீடியோ போடணும்னு நெனச்சேன் முடியல. இது கேப்சர் பண்ணது பார்த்தீங்கன்னா, மே 15ஆம் தேதி. ஸோ எப்படியாவது ப்ரீ ரெக்கார்ட் பண்ணியாவது இந்த வீடியோ போடணும்னு சொல்லிட்டு 21 ஜூன்ல நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஜூன் 19ஆம் தேதி பிரைஸ். அதுவே பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ரூ. 200. ஸோ இதோட வால்யூம் பார்த்தீங்கன்னா, 4,00,00,000லேருந்து 7,00,00,000 வரைக்கும் இருக்கிற வால்யூம் கடந்த வெள்ளிக்கிழமை, அதாவது 19 ஜூன் அன்னைக்கு 10,00,00,000 தாண்டி இருந்தது. ஸோ இப்ப கொஞ்சம் பிரைஸ் ஸ்ட்ரெஸ்ஸா ஆயிருந்தாலும், இது இங்கேருந்து இந்த 227 உடைச்சுட்டு மேல போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. சரி, இது மல்டி பேக்கர் ஆகுமா? அப்படி பார்த்தீங்கன்னா, ஐபிஓ லிஸ்டிங்லேருந்து அது 2 பேக்கர் ஆயிடுச்சு. அதாவது ரூ. 100லேருந்து 200க்கு போயிடுச்சு. அதோட ரேட்டிங்கும் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. இதோட டோட்டல் மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா, 1,00,000க்கும் மேல இப்போதைக்கு. அதோட ஆனுவல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, நிச்சயமா எக்ஸ்பென்சிவா தோணுது. ப்ராஃபிட் மார்ஜினோட கம்பேர் பண்ணா. ஆனா, இவங்களோட கரண்ட் எக்ஸ்பான்ஷன் நல்லா இருக்கு. ஸோ கன்சியூமர் இன்டர்நெட் பிளாட்ஃபார்ம், அப்புறம் புரோக்கர் மல்டிபிள் அப்படின்லாம் பார்த்தா, ஓரளவுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வருது. ஸோ இவங்களோட ரியல் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட இந்த லீடர்ஷிப். ஏன்னா கிட்டத்தட்ட 5,00,00,000 டிரான்சாக்ஷன் வரைக்கும் நடக்குது.
டெய்லி நடக்குது. அது மட்டும் இல்லாம எஃப்என்ஓல நெறைய டிரான்சாக்ஷன் நடக்குது. எம்டிஎஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து ஒரு டிமாண்ட் அதிகமாயிட்டு இருக்கு. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் நெறைய இன்வெஸ்டர்ஸ் அதிகமாயிட்டு இருக்காங்க. முக்கியமா ட்ரேடர்ஸ் அதிகமாயிட்டு இருக்காங்க. ஸோ, இதனால இவங்களோட நிச்சயமான வருமானம் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பார்த்தா, இது இங்கேருந்து 200லேருந்து 400 போகுமா? 600 போகுமா? அப்படிங்கிறது ஒவ்வொரு குவார்ட்டர்லயும் இவங்க எந்த அளவுக்கு ஒரு ரெவென்யூ கிரியேட் பண்றாங்க, ஜெனரேட் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம டிசைட் பண்ண முடியும். பேர் கேஸ் தியரி எடுத்து பார்த்தோம்னா, இதோட வேல்யூவேஷன் தான் ப்ராப்ளம். இப்போ ரூ. 200 அப்படின்னு பார்த்தா கூட, மத்த பியர்ஸ் கம்பேர் பண்ணா இது ரொம்ப ஸ்டீப் வேல்யூவேஷன். அதாவது இதோட பி ரேஷியோ 60. புக் டூ பிரைஸ் டூ புக் எடுத்து பார்த்தாலும் அதிகம். அது மட்டும் இல்லாம ஏஞ்சல் ஒன் மத்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் எடுத்து பார்த்தா, அதோட பி ரேஷியோ 30 ரேஞ்சில தான் இருக்கு. ஸோ அப்படி பார்த்தா, இதோட ஃபியூச்சர் குரோத்த ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு இதோட எக்ஸ்பேன்ஷன் இருக்கணும், வருமானம் இருக்கணும். அப்படி பார்த்தா இப்போதைக்கு இல்ல. ஸோ இது குவார்ட்டர் பை குவார்ட்டர் எந்த அளவுக்கு நிச்சயமான ரெவென்யூ வருதோ, அத பொறுத்து தான் இது மல்டி பேக்கர் ஆகுமா இல்லையாங்கிறது சொல்ல முடியும். எந்த ஒரு ஸ்டாக்கையும் மல்டி பேக்கர் ஆகும்ன்னு சொல்லி யாருமே அறுதியிட்டு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஸ்டாக்கும் அதே மாரி தான். முக்கியமா ஒரு 6 மாசம் முன்னாடி தான் இது வந்து போன வருஷம் லிஸ்ட் ஆயிருக்கு. இன்னும் நம்ம நெறைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்தா தான், எந்த அளவுக்கு இது 200லேருந்து 400 போகும், 500 போகும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ மத்தபடி இந்த டீட்டெயில்ட் அனாலிசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த பர்ட்டிகுலர் வீடியோ பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ அதனால நல்லா ரிசர்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டெசிஷன் எடுங்க. ஆதரவுக்கு நன்றி.